மெட்ரோ பொங்கல். பொங்கல் அன்னைக்கு சூரிய உதயத்தோட சேர்ந்து பொங்க வைக்கணும்னு வாங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ விடிய காலையிலே பார்த்தீங்கன்னா பாருங்க, தூங்கி எழுந்து ட்ரௌசரோட வந்துட்டாப்புல இந்த பக்கம் எல்லாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்க வைக்கணுன்றதுக்காக ரெடியாக வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பொங்கலும் பொங்கிடுச்சு, பொங்கி அப்படியே வெளியில் ஊற்றிட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சொல்லிடலாமா? தைப்பொங்கல், உழவர் பொங்கல், திருவள்ளுவர் பொங்கல், எல்லா பொங்கலும் இங்கே வந்து பொங்கி இருக்குது. ஸோ இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை பொங்கல் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் உங்களுக்காக நிறைய கேம்ஸ் எல்லாம் இவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்காக இங்க நிறைய பேர் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காங்க, நிறைய பேர் ரெடியாகி வந்திருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தட்டி போய் எழுப்பி கூட்டிட்டு வர போறோம் நாங்க. அது இல்லாம மாடு வர ரொம்ப நேரமா அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே மாட்டு வண்டியில ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்துடலாமா? ஸோ எல்லாம் சேர்ந்து மறுபடியும் உங்களோட வந்து நாங்க இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க போறோம். விளையாட்டோடையும் ஆட்டம் பாட்டத்தோடையும் கொண்டாட்டமா இருக்க போது. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எஸ், நம்மளுடைய வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் எல்லாம் என்ன சொல்லணும்? பொங்கல் தான். அதுக்கப்புறம் கரும்பு அண்ட் அதை விட ஊருக்கு போகும்போது ஊர்ல இருக்கக்கூடிய எங்க தாத்தா பாட்டியோட அடுப்பு, அங்க வீட்டுல அது பேர் வேற சொல்லுவாங்க, அதை அப்படியே எடுத்துட்டு அங்கே வந்து பானை பொங்க வச்சு அண்ட் மாடை வந்து சுத்தல்ல விடுவாங்க. அண்ட் மாட்டு வண்டியில வந்து ஊர்வலம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து சூப்பரான கேம்ஸ் எல்லாம் வர வைக்க செய்வாங்க. அதுவே வேற லெவலுங்க. உங்களுக்கு? எஸ், எனக்கு பொங்கல் அப்படின்னாலே இது எல்லாமே வந்து ஒரு ஞாபகத்துல இருக்கும். இருந்தாலும் எங்க தமிழ் பெண்கள், ஆண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி கலர் கலரா வேஷ்டி சேலை அப்படிலாம் கட்டிட்டு வரும்போது ஒரு மாதிரி பார்க்கவே கலர்ஃபுல்லா. எங்கே பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குங்க. என்னங்க கரெக்டா இல்லையா? சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கிறாங்க. பொங்கல்னாலே வந்து இந்த மாதிரி பாரம்பரியத்தோட நம்ம வந்து கொண்டாடிட்டு இருந்த கிராமத்துல பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாராலையும் கிராமத்துல போய் பண்றதுக்கு முடியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிலேயே நம்மளுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா என்னதான் மெட்ரோ சிட்டில இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய வழக்கத்தெல்லாம் வந்து மாத்திக்க முடியாதுல்ல. சோ இங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்க மக்களோட நம்மளுடைய பாரம்பரியமான பொங்கல் திருவிழாவை கொண்டாட போறோம். மெட்ரோ சிட்டில நம்ம வந்து பொங்கலை கொண்டாடுறதுனால என்ன பேர் வைக்கலாம்? மெட்ரோ சிட்டி, மெட்ரோ பொங்கல் சிட்டி, மெட்ரோ பொங்கல்னே வச்சிருவோமே. எஸ், சோ இன்னைக்கு நம்மளுடைய மெட்ரோ பொங்கலை மக்களோட கொண்டாட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. பொங்கல்னாலே வந்து விளையாட்டு தான். சோ விளையாட்டுகள் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே விளையாட்டா தான் இருப்பாங்க. நானும் விளையாட்டா. என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன விளையாடுவான்னு எங்களுக்கு தெரியாதா? ஓகே, சோ அந்த மாதிரி விளையாட்டுகளோட இவங்களோட நம்ம பொங்கல் கொண்டாடலாமா? ஓகே, தாராளமா கொண்டாடலாம். இந்த விளையாட்டு இருந்தாலும் சரி, இந்த வந்து என்ஜாய் பண்றதா இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் இல்ல. 6லிருந்து 60 வரை எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாருமே ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். சோ என்ன ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சார் ரெடியா சார்? அந்த பக்கம் நம்மளுடைய மெட்ரோ பொங்கலை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொல்லணும். சோ பொங்கல் அப்படின்னா வந்துட்டு இந்த உழவர்களுக்கு நாம வந்துட்டு ஒரு பாரம்பரியமான விஷயம் கொடுக்கறதா முக்கியமா நன்றி தெரிவிக்கிறேன். எஸ், அது நம்மளுடைய மண்ணுக்கும் நம்மளுக்கு மண்ணவல்ல வந்து உழக்கூடிய யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, அதாவது மாடாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு சமர்ப்பணம் தான் இந்த பொங்கல். அண்ட் இது தமிழ் திருநாள், தை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் அப்படிங்கறதும் இல்ல, தமிழா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இதை ஆரம்பிச்சிருவோமா? தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்களோட நம்மளுடைய மெட்ரோ பொங்கலை ஆரம்பிக்கிறோம். சோ இத்தனை பேர் இருக்கிறீங்க, இதை வந்து நம்ம எப்படி கேம் வைக்கிறது? என்ன பண்ணலாம்? டீமா ஸ்பிளிட் பண்ணிடுவோமே. சோ நம்ம வந்து டீமா பிரிஞ்சிடலாம். ஒரு 5 டீம் நம்ம வந்துட்டு செப்பரேட் பண்ண போறோம். சோ இந்த கேம்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு சோ ஒரு 2 minutes டைம்ல எல்லாரும் டீமா செப்பரேட் ஆயிரலாமா? ரெடியா? நீங்களா 5 டீமா பிரிஞ்சிடுங்க. ஓகே, சோ சூப்பரா வந்து எல்லா டீமா நின்னுட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக். இவங்க அவங்கன்னு சொல்றதுக்கு பதிலா டீமுக்கு ஒரு பேர் வச்சுட்டா எப்படி? அந்த 5 டீமுக்கான பேரை இந்த பவுல்ல எழுதி குலுக்கி போட்டு வச்சிருக்கிறேன். சூப்பர். சோ அவங்களா வந்து அவங்களோட டீம் பேர் என்ன அப்படிங்கறத அவங்களே சொல்லி சோ அதுக்கு அடுத்து அவங்க டீமை லீட் பண்ண போறாங்க. சோ இந்த டீம் வந்து நம்ம பக்கத்துலயே இருக்காங்க. ஓகே, டீம் கேப்டன் யாரு? வாங்க. ஊர் தலைவர். ஊர் தலைவர். ஓ, எங்க ஊர் தலைவர் மாதிரி தாங்க இருக்காரு அவரு. உங்க பேர் சார்? மார்டின். ஓகே, உங்க டீமுக்கான பேரை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. கமான் சார். நல்ல குலசாமி வேண்டிக்கோங்க. சூப்பர்.
சார் வீட்ல மாவாட்டி பழக்கம். முடிசூடா மன்னர்கள். முடிசூடா மன்னர்கள். ஆஹா மன்னர்கள். நிறைய பேர் நாட்டுல முடிசூடா மன்னர்களா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் சார் சூப்பர் டைட்டில் சார். வாழ்த்துக்கள். So, இந்த டீம்ல அடுத்ததா இந்த டீம்ல இருந்து தலைவர் நாட்டாம சார். உங்க பேர் சார்? உங்க என் பேர் அரவிந்த். உங்க டீம் பேர் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஆமா, நம்ம டீம் பேர் வெற்றி முரசு. வெற்றி முரசு. நைஸ். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வெற்றி முரசு உங்களுடைய டீமுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். சார் கணீர்னு ஒலிக்கணும் சார் 8 பட்டிக்கும். ஓகே, அடுத்ததா இந்த டீம்ல இருந்து எக்கச்சக்கமான குட்டீஸ் இருக்காங்க. எனக்கு சார் ஒரு நிமிஷம், எனக்கு இந்த டீம் பார்க்கும்போது மட்டும் விக்ரமன் சார் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. எங்கள் வீட்டில் நானான்ற மாதிரி. சார் உங்க பேர் சார்? போயஸ் பிரபு. என்ன சார்? போயஸ் பிரபு. பிரபு அவர்களே, உங்களுடைய டீம் பேரை நீங்களே வந்து எடுங்க பாப்போம். சாருடைய பட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொல்றேன்லமா, விக்ரமன் சார் படம் நாட்டாம இவருதான். சிந்தனை சிற்பிகள். சிந்தனை சிற்பிகள். ஆஹா, ஒரே சிற்பிகளா இருக்கிறீங்க போல இருக்குது சார். நிறைய உளிகள் இருக்கு சார். இந்த உளிகள் வருங்காலத்துல நிறைய செதுக்குன்னு நினைக்கிறேன். உங்க டீம்ல நிறைய உளி இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுடைய டீம் பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டீம்ல இருந்து சிரச்ச மகமாரா இருக்கு. அப்படியா சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 2 குழந்தைங்களும் இருக்கு. பெரிய பெரிய பசங்க. அதான் கேக்குறேன். என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், அந்த நல்ல காரியம் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. உங்க பேர் சார்? சௌரியராஜன். ஓகே, உங்களுடைய டீம் பேரை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. சாதனை சிகரம். சாதனை சிகரம். ஓகே, சாதனை படைக்கிறீங்களா இந்த பொங்கல்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள் சார். இமயமலையில ஏற போறோம். ஏன்னா சாதனை சிகரம் இல்லைங்களா? அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. சார் சோதனை வரும், அதெல்லாம் தாண்டாதான் சாதனையும் வரும். மார்க் கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்ப நீங்க எங்களை தனியா கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, பொங்கல் பரிசு ரெடிப்பா. ஓகே, சோ எஸ், ஃபைனலி இந்த டீம்ல இருந்து லாஸ்ட் பட் நாட் எல்லாம் லீஸ்ட் வெள்ளையும் சொல்லியமா இருக்கீங்க சார். உங்க பேரு? மோகன். அன்பார்ச்சுனேட்லி இருக்கிற ஒரே ஒரு இது நீங்க அப்படியே எடுக்கணும். பேசாம மைக்க கொடுத்துருங்க, மைக் மோகனா இருப்பாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. டீம் பேர் என்ன? கல வேங்கைகள். ஓகே, வேங்கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். சூப்பர். சோ எல்லாருக்கும் டீம் வந்து பேர் வச்சாச்சு, தயாரா இருக்கிறாங்க. இப்போ முதல்ல என்ன கேம் வைக்கலாம்? சோ முதல்ல அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ஆரம்பிக்கணும். பொங்கல் அப்படினாலே வீட்டுக்கு வீடு பொங்கல் இருக்கோ இல்லையோ, அந்த அழகழகான கோலங்கள், ரங்கோலி கலர்கள். ஓகே, சூப்பர். அப்போ வந்து கோலம் தான் போட போறோம். ஆண் பெண் எல்லாருமே சேர்ந்து அவங்க டீமுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல எப்படி ஒரு கோலம் போடுறீங்க, சோ எந்த மாதிரியான அவுட் கொடுக்குறீங்க அப்படிங்கறதா இந்த கேம்ல பார்க்க போறோம். சோ இந்த கேமோட பேர் வந்து சித்திரம் பேசுது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சித்திரம் மூலமா பேச போறாங்க. சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கேம்க்கான ரூல்ஸ் வந்து சொல்லிடுறோம். சோ எல்லாருக்குமே ஈக்குவலா நாங்க வந்து உங்களுக்கு கலர் பவுடரா இருக்கட்டும், கோலமாவா இருக்கட்டும், அது எல்லாமே கொடுத்துருவோம். அதை தாண்டி வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. அண்ட் உங்களுக்கான நேரமும் கொடுத்துருவோம். அந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து முடிக்கணும். இந்த கட்டத்துக்குள்ளேயே தான் உங்களுடைய கோலம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம மார்க் வந்து நீங்க போடக்கூடிய அந்த கோலத்தினுடைய டிசைன், வளைவு, சொல்லிவு இதெல்லாம் சேர்த்து வச்சு எந்த அளவுக்கு நீங்க கோலம் வந்து பொங்கலுக்காக போடுறீங்கன்றதெல்லாம் பார்த்துதான் இந்த கோலத்துக்கான மார்க் வந்து போடுவோம். இந்த கேமுக்கு கொடுக்க போற டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 minutes கொடுக்க போறோம். சோ எஸ் ஆஃப் கோர்ஸ் 20 நிமிஷம் உங்களுடைய கோலத்தை நீங்க போடணும். உங்களுடைய பலமான கைத்தட்டல் மூலமா உங்களுக்கு என்கரேஜ்மென்ட் கொடுத்துருங்களா பாப்போம். சோ எல்லாத்துக்கும் மார்க் போடுறதுக்காக கரெக்டா பேடு பென்னோட வந்தாச்சு. சூப்பரா வரைங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரியா? Your time starts now. டக்கு 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 ஓடுறாங்க எல்லாரும். அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிட்டோம். நம்மள கோலம் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணியாப்பா? எஸ். மொபைல் பார்க்கக்கூடாது மேம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்காம தான் போடணும். ஸோ கேமாக பார்க்கலாம் ப்ளீஸ். எங்களுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்கங்க.
இந்த டீம்ல பாத்தீங்கன்னா நல்ல சின்ன குழந்தைங்களும் போய் உட்காந்துட்டு இந்த பொங்கலுக்கு முன்னாடி எல்லா சின்ன குழந்தைங்களும் வச்சுக்கிட்டு அது நான்லாம் எங்க ஊர்ல அந்த பண்டிகை டைம்லலாம் அம்மா கோலம் போட்டாங்கன்னா நடுராத்திரி போய் உட்காந்துப்பேன். மம்மி என்ன கலர் போடுறீங்க? ஓகே, அடுத்து இங்க என்ன கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இதுதான் நம்ம விக்ரமன் சார் படம். ஆமா, 20 நிமிஷத்துல 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 நிமிஷம். இங்க பாருங்க என்ன வேகத்துல போயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து கலரை போட்டுட்டு மேல கோலத்தை போட்டுக்கிறோம். பார்த்தேன் சார், அமீபா நினைச்சேன். நானும் அதேதாங்க நினைச்சேன். இங்க பாருங்க விக்ரமன் சார் படம். அதுதான் சூரியன்ல இருந்து ஷார்ட் ஓப்பன் ஆகுது, டைரக்டா பொங்கிரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. எங்க பொங்கல்னாலே பொங்க பானை தானேங்க. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல காலேஜ் டைம்லலாம் காலமாட வரையும் நாய்க்குட்டி வரைஞ்சு வச்சிருவாங்க. அதை காலமாட நம்புறதுக்கு ஒரு பிரச்சனை. நாங்க எங்களுடைய போட்டியில வெற்றி பெறணும்ன்றதுக்காக சும்மா இறங்கி எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புயலே வந்தாலும் பரவாயில்ல, நாங்க போடுற கோலத்தை சிறப்பும் சீருமா செஞ்சிருவோம்ட்டு எல்லா டீமும் பரபரப்பா இருக்காங்க. தம்பி எல்லாம் பாருங்க உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கான். நாங்கெல்லாம் தோசை மாவுலயே கோலம் போடுவோம், கோல மாவு கிடைச்சா சும்மா விடுவோமா? அவுட்டர் லைன் போடலாம், கலர் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா வரைய கூடாது. லாஸ்ட் 3 minutes. 17 மினிட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. இன்னும் 2 டீம் தான். 2 டீமுக்கு நடுவுல தாங்க போட்டி. 2 minutes. ஓகே, சோ இந்த டீம் ஃபினிஷ். லாஸ்ட் 1 minute. முடிசூடா மன்னர்கள் முடிச்சிட்டாங்க. ஓகே, with a countdown of 5 4 3 2 1. ஓகே, சோ எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாங்க கொடுக்கப்பட்ட 20 மினிட்ஸ்க்குள்ள. சோ ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதனை சிகரம் ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. எஸ், 17 மினிட்ஸ்ல முடிச்சாங்க. சோ அவங்களுடைய பொங்க பானையில சூரியன் மேல அப்படியே பொங்கும்போது மேல வருது. மயில் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு பக்கம் வரைஞ்சு விட்டுருக்காங்க. மயிலுடைய தோகையில பொங்கல் வந்து வச்சிருக்கீங்களா? மயிலுக்கு சுடாதா? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் தாங்க வந்துட்டு கோலமாவே வேஸ்ட் பண்ணல, சேவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பத்திரமா வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கலவேங்கைகள் வந்து 18 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிருக்காங்க. சோ அவங்களும் வந்து கொடுக்கப்பட்ட 20 மினிட்ஸ்ல 18 மினிட்ஸ்லயே முடிச்சிட்டு அவங்களுடைய பொங்க பானைய வந்து இந்தியா மேப் எல்லாம் இருக்கு. சூப்பர், தேசப்பற்றோட கலவேங்கைகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. சன்ஃபிளவர் சூப்பரா இருக்குது. 2 பக்கம் விளக்கு, கீழே தாமரை மலர்ந்து இருக்கு. வாழை இலையில இத்தனை கோடு வருமா? நான் அரசியல எல்லாம் நினைச்சேன். அங்க பாருங்க கலவேங்கைகள், இது ஒரு பக்கம். வேற என்னமா எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அடுத்தபடியா தேர்டா முடிச்ச டீம் சிந்தனை சிற்பிகள். செதுக்கி இருக்காங்க போலயே பானைய. பொங்க பானை பொங்குது, அந்த பக்கம் கரும்பு தொங்குது, கீழே மஞ்சளும் விளக்கும், சூரியனு, வசந்த் டிவி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மத்தவங்க எல்லாம் வெறும் பொங்கல் வாழ்த்துக்கள் தான் போட்டாங்க. வசந்த் டிவிக்கே பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க. சிந்தனை சிற்பிகள் சூப்பர், செமையா இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இங்க முடிசூடா மன்னர்கள் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூரியனை போய் மாடு பாக்குதுப்பா. டைரக்டா விட்டமின் டி மாட்டுக்குலாம் கிடைக்கும். 2 பக்கமும் மாடு, நடுவுல குன்றுல சூரியன். ஆமா. சோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு லேடி வந்து விளக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கு நடுவுல பொங்க பானை, கீழே தாமரை பூ. தாமரை பூ பொங்க பானை கடியில வச்சா எப்படிங்க பொங்கல் பொங்கும்? நெருப்பா தாமரை பூவா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எப்படி வேணா இல்ல, பாயிண்ட் அதை வச்சுதான் நாங்க போடுவோம். சொல்லுங்க இப்போ. தாமரை பூல பொங்க அடுப்பு வச்சிருக்கீங்க. ஓ அவ்வளவுதான். ஓகே, சோ அடுத்தபடியா வெற்றி முரசு வந்து ஊர்ல எப்படி பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பூ வைப்பாங்கல்ல சாணத்துல விநாயகர் புடிச்சு பூ வைக்கிற மாதிரி. ஏங்க எனக்கு தெரிஞ்சு நடுவுல இங்க பாருங்க, ஏன்பா கலச்சு விட்டுறாத கோலத்தை. இங்க பாருங்க வரட்டியும் உள்ள வச்சிருக்காங்க. சச்ச கிரியேட்டிவிட்டி. எங்க இருந்து இவங்களுக்கு வரட்டி கிடைச்சது? நல்ல கிரியேட்டிவிட்டி. ஆனா கொடுக்கப்பட்ட பொருளை மட்டும் தான் செய்யணும் சொல்லி இருந்தோம். பயங்கரமான கிரியேட்டிவிட்டி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 4 பக்கமும் விளக்கு. 5 டீம்ன்றத மென்ஷன் பண்ற மாதிரி 5 பொங்க பண்ண பத்தியா? ஆஹா, இது அவங்களே யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நீ இவ்வளவு கிரியேட்டிவிட்டியா யோசிக்கும் போது எனக்கு என்ன பண்றதே புரியல. நடுவுல வந்து என்ன கோலம் இது? அது ஸ்டார் கோலமா? வழக்கமா யூனிவர்ஸ்லாம் நம்ம குடும்பத்துல இதான் போடுவாங்க. எந்திரிச்சா இப்படி 4 கோடு, இப்படி 4 கோடு.
கோலம் முடிஞ்சு. ஓகே, சோ ரொம்ப அழகா ஒவ்வொரு டீமும் உங்களுடைய கை வண்ணத்தையும் உங்க கிரியேட்டிவிட்டியும் காட்டி இருக்கிறீங்க. Yes. சோ எஸ், எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்க பாயிண்ட்ஸ் போட்டுறோம். அண்ட் ஃபைனலா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் என்னன்றத சொல்றோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சோ நீங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த கோலங்கள்லாம் பண்ணி போட்டிருக்கீங்க இல்லையா? சோ அதுக்காக நாமளே நம்மள ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாமே. ஒரு பலத்த Yes, கை பெரிய கொடுத்துடலாமா? கைத்தட்டல். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நாகர்கோவில். நாகர்கோவில் வடசேரி என்கிற ஊர். ஆனால் அங்கே வந்து நல்லா பொங்கல் நாங்கள் கொண்டாடுவோம். நான் ஒரு இப்போ 6th 7th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாத்துட்டையும் கலெக்ஷன் பண்ணுவோம். ஓ, அப்பயே கலெக்ஷன்லாம் பண்ணுவீங்க. கலெக்ஷன் பண்ணி அருமை. ஏதாவது காசெல்லாம் வாங்கி கொடியெல்லாம் கட்டுவோம். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது போட்டி கட்டி வச்சு அப்போவே நாங்கள் நல்லா பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்கூல்லையும் போய் நல்லா எஸ்எம்ஆர்வி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு, அதுதான் பழைய முன்னாடியே இருந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தது. 63 நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன். அங்கேருந்து இது பண்ணிருந்தேன். அங்கே வந்து நல்ல பொங்கல் காலையில் எங்கள் வீட்டில் இல்லைன்னா 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம். எழுந்திரிச்சு குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் பொங்கல் பானையெல்லாம் வச்சு 6 மணி சூரியன் உதிக்கும் போது பொங்கி நல்லா வடிஞ்சு பொங்கலும் நல்லா இதுவாயிரும். எல்லாருக்கும் அப்புறம் இது பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் சாமிக்கும் படைச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணுவோம். அப்போவுமே நல்ல பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொங்கல் கொண்டாடணுன்ட்டு நாங்கள் டிசம்பர் மாதம், ஏன்னா பக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்க, கிறிஸ்டின் அவங்க இவங்க எல்லோரும் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்டையும் போய் நாங்கள் கலெக்ஷன் வாங்கி அவங்களுக்கும் நாங்கள் பொங்கல் கொண்டு போய் கொடுப்போம். அவங்களும் எல்லாம் வாங்கி எல்லாரும் இது பண்ணி நல்லா சமத்துவ பொங்கல் நாங்கள் கொண்டாடிட்டே இருப்போம். சமத்துவம் தானேங்க. பொங்கல் சமத்துவம் தான். அப்பாவும் விவசாயமும் பண்ணிகிட்டு இருந்தார், எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். விவசாயம் அப்போ அங்கேருந்து கொண்டு வர நெல்லை தான் நாங்கள் குத்தி இது பண்ணி அந்த இதுதான் அரிசியாக இது பண்ணி சமைக்கிறதுக்கு. அப்போ வந்து சம்பா அரிசி நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு உடம்பு இப்போ இருக்க காரணமே அந்த சம்பா அரிசி தான். அதை இங்கே எல்லோரும் கார அரிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் உடம்புக்கு நல்ல அரிசி, நல்லா இதுவாகி அந்த அரிசியில் தான் பொங்கல் கொண்டாடுவோம். எல்லாம் இது பண்ணி நல்லா அப்போவே கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் நெய்வேலிக்கு வந்துட்டோம். நெய்வேலியும் கொண்டாடி இப்போ அங்கேயும் ஆஃபீஸில் எல்லோரும் போய் பொங்கல் கொண்டாடுவோம். அங்கே இருக்க பசங்களை எல்லாருமே சேர்ந்து இது பண்ணுவோம். நெய்வேலியில் தான் நான் 25 வருஷமாக நெய்வேலியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயும் நல்லா கொண்டாடிட்டு எல்லாம் இது பண்ணுவோம். இப்போ பையன் இங்கே இருக்கிறான். பையன் கூட வந்து நான் இப்போ இங்கே இருக்கிறேன். சென்னையில் கொண்டாடிட்டு. ஆனால் இங்கே கொண்டாடுறது சொன்ன மாதிரி கேஸில் தான். அது நானும் அதான் சொல்லுவேன்ட்டேன், ஒரு மண்பானை வாங்குப்பா, வாங்கி அதில் வை, அது ஒரு 2 அடுப்பு 2 விறகு வை, அதில் கொண்டாடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். சூப்பரா 5 டீமோட செமையா கேம்ஸ்ல விளையாடிட்டு இருக்கிறோம். தரமா போயிட்டு இருக்கு எல்லாமே. ஆமா, அடுத்தடுத்த கேம் என்னன்ற ஆவலோட அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. என்ன கேம் நம்ம வைக்கலாம் நம்மளும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்போ டேபிள் எல்லாம் போட்டுருக்கிறோம், நல்ல கிளாத் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். ஆமா, பேசாம இதை எனக்கு வேட்டியா கொடுத்திருக்கலாம், கலர்ஃபுல்லா இருந்திருப்பேன். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். இந்த துணியை கொஞ்சம் தொட்டு பாருப்பா, வேட்டியா கட்டி இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பேன்னு. அவ்வளவுதான், வேணாம், அது எதுக்கு சொல்லிக்கிட்டு சென்சார்ல போயிரும். ஓகே, சோ உங்களுக்கு இப்ப அடுத்து என்ன போட்டி வைக்க போறோம், என்ன கேமா இருக்கும்னு ஏதாவது கெஸ் இருக்கா? யாருக்காவது எனி ஐடியா? இங்க பாருங்க, இப்ப டேபிள் எல்லாம் போட்டிருக்காங்க, கோல்டன் கலர்ல ஷீட் எல்லாம் போட்டிருக்கு. ஏதாவது ஐடியா இருக்கா? படுத்து தூங்கணும் டேபிள் மேல. சூப்பர் சார், சூப்பர் சார். யார் ஃபர்ஸ்ட் வர போறீங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, பின்னாடி ஒரு கேங் போட்டியில தயாரா இருக்கிறாங்க. வாங்க வாங்க. ஏதாவது விருந்து மாதிரி கொடுப்பீங்க, நாங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கன்னு பாப்போம். அப்படிதானே? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நெக்ஸ்ட் சாங் வைப்பீங்கன்னு நினைக்கிறோம். சாங் எப்படி மேடை ஏறி பாட போறீங்களா? நிறைய வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பொங்கலுக்கு பண்ணுவோம். ஓகே, பால் வச்சு விளையாடுறது. சூப்பர், வெரி குட். கப்ப வந்து கோபுரம் மாதிரி அடிக்க. இல்ல வாப்பா அவங்க எல்லாம் சாப்பிடுற மூட்ல இருக்கிறாங்க, கம்முனு விட்டுரு சார். எல்லாமே தட்டு, கப்பு, தண்ணி டப்பா. பொங்கலோட ஆர்டிகல்ஸ் என்னென்ன? வெரி குட். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு ஆண்மகன் மட்டும் வாங்க சார். இந்த பக்கம் வந்துருக்கு, இந்த பக்கம். சோ கேப்டன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சோ அந்த பக்கம் டீம்லாம் இருக்கிறாங்க.
ஓகே, சோ இப்போ இந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் விளையாட போறீங்க. உங்களுக்கான கேம் தான் இது. கேம்னுடைய பெயர் முதல்ல சொல்லவே இல்லையே நம்ம. அச்சச்சோ சொல்லணுமே. கேம்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஷெஃப். ஷெஃப். ஷெஃப் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு பாஸ்கெட்டை வந்து கொடுக்க போறோம். சோ இப்போ நீங்க பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுப்போம். சோ இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த பாஸ்கெட்ல எடுத்து போட போறீங்க. அந்த பக்கம் எல்லாரும் வாயை மியூட்ல வச்சுட்டு இருக்கணும். சொல்றேன் சார். ஓகே, சோ உங்களுக்கான ஒரு நிமிஷத்துல நீங்க சக்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை எடுக்க போறீங்க. Your time starts now. Done. சூப்பர் Okay, சூப்பர் so சூப்பர். first வந்து சிந்தனை சிற்பி, சாதனை சிகரம். சாதனை சிகரம், முடிசூடா மன்னர், கலவேங்கைகள். பர்பிள் வந்து வெற்றி முரசு. ஓகே, இப்படி சூப்பர். 30 செகண்ட்ஸ் எங்களுக்கு போதுங்க, அதுக்குள்ள நாங்க சொல்லிடுவோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து சாதனை சிகரம் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஜாகரி, வெல்லம், உப்பு, சிறுபருப்பு, அரிசி, முந்திரி, திராட்சை. சிந்தனை சிற்பி வெல்லம், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, அரிசி, பாசி பருப்பு. பரவாயில்லையே. கொஞ்சம் What is this? டெக்னிக்கலா உள்ள போயிருக்காங்க. உப்பு மட்டும். முடிசூடா மன்னர்கள் வந்து கடலை பருப்பு. சார் வடை செய்யறதுக்கா சார்? பருப்பு வடை செஞ்சிடலாம் சார். ஓகே, ஜவ்வரிசி, பாசி பருப்பு எடுத்துக்கிறாரு. எதுக்கு சார் ரெண்டுமே எடுத்தீங்க? ஓகே, இப்போ வந்து கலவேங்கைகள். அவ்வளவு நேரம் எடுத்தீங்க. இதுல வேற ஹிண்ட் வேற கொடுத்தாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க இருக்கு, அதுவும் இங்க இருக்கு. வெல்லம், ஏலக்காய், அரிசி. அதுவே போதும். இதுவே பொங்கல். பருப்பு தேவையில்ல. வெற்றி முரசு, ஏலக்காய், முந்திரி, வெல்லம், அரிசி. ஓகே, பருப்பு எடுக்கலையே. பருப்பு எடுக்கல. பருப்பு எங்க இல்ல? இருக்குங்களே. எங்க இல்ல? வேணா கொஞ்சம் கடுகு தரேன், எடுத்துட்டு போறீங்களா? பருப்பு வேணானா? பட்ஜெட் பொங்கல் மேடம், அப்படி பார்த்தா ஒரிஜினல் பட்ஜெட் பொங்கல் இதுதான், பாத்துக்கோங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இது வந்து மெட்ரோ பொங்கல். மெட்ரோ பொங்கல். ஓஹோ, முடிசூடா மன்னர்கள்ல அவர் வந்து வெற்றி முரசு சார் இப்படி வராரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இது எடுத்ததுல ஓரளவு பெர்ஃபெக்ட்டா எடுத்து இருக்கிறவங்க யாருன்றதை நம்ம பாயிண்ட்ஸ் போடும்போது சொல்லிடுறோம். இப்பவே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க, தெரிஞ்சிடும்ன்றதுனால இதெல்லாம் நாங்க பாயிண்ட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிடுறோம். பட் ஆனா சூப்பர் சார். நீங்க வாங்க. இல்ல பட்ஜெட் பொங்கல் வச்சவர் யாரு? இந்த இவரு தாங்க. வாங்க வாங்க சார். பொங்கல் எப்படி சார் செய்யணும்? செய்முறையை சொல்லுங்க பாப்போம். பொங்கல் முதல்ல அரிசி தண்ணி வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டு வெல்லம் மேலே கரைச்சி போடுவாங்க. அப்புறம் ஏலக்காய். இதுதான் பார்த்துருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்ன மாதிரி ஒரு ஆளு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா, அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த நெய் ஊத்துவோம், ஆனா நெய் இதுல இல்ல. வாங்க சார், அடுத்து கம்மியா எடுத்து ஒரு நீங்க. மெட்ரோ பொங்கல் எங்களுக்கு. மெட்ரோ பொங்கல் இங்க இருக்கு. தண்ணி வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு அரிசியை போட்டு நல்லா குழைய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்லம் போட்டு இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு ஏலக்காவும் முந்திரி திராட்சை எல்லாம் நெய் எல்லாம் போட்டு அதில் தாளிச்சு இது பண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளவுதான். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது. ஓகே, அடுத்தபடியான ஒரு பொங்கல். நீங்க வாங்க வாங்க வாங்க. நீங்க எடுத்த ஐட்டம் எது? அதுதான். ஓகே, சொல்லுங்க. பொங்கல் செய்முறை விளக்கம் சொல்லுங்க சார். பொங்கல் முதல்ல செய்யணும்னா முதல்ல அரிசியை எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. சூப்பர் சார். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. முதல்ல பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பை போட்டு அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. அதுக்கே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டும் போது லாஸ்டா வெல்லத்தை போடுங்க. வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யில முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் இது பண்ணி சால்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இறக்குற சமயத்துல இந்த ஏலக்காய் இடிச்சு போட்டீங்கன்னா நல்லா வாசனையா. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தேலப்பா. ஓகே, இங்க இந்த பக்கம் நீங்க வாங்க சார். கடலை பருப்போட எப்படி பொங்கல் செய்யறது சொல்லுங்க பாப்போம். சொல்லுவார், அவரே சொல்லுவார். அரிசியும் பருப்பு ரெண்டு ஒண்ணா கழுவி ஒரே டைம்ல அடுப்புல வச்சிடணும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெல்லம் கரைச்சி அதில் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கரை
இந்த முந்திரி ஏலக்காய் எல்லாம் வறுத்து நெய்யில் போட்டு நெய் ஊற்றுங்க. இல்லை சர்க்கரை அப்புறம் முன்னாடியே போட்டுடலாம். கடலைப்பருப்பும் அதில் போடலாம் வேக வைக்கிறது. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஃபைனலி வாங்க சிந்தனை சிற்பி சொல்லுங்க அப்படின்னு அவரே வராருங்க. சார் நீங்க தான் சொல்லணும் பொங்கல் எப்படி செய்யணும். கொதிக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா அரிசி பருப்பு எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து உங்களுக்கு நெய்யை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி அந்த கொதி வந்து பொங்கலாக மாறின பிறகு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நீங்கள் அந்த அரிசியிலே போடணும். மச்சான் நீ ரொம்ப நல்லவன்டா. நீ வெள்ளை சோறு அவ்வளவுதான். அந்த பொங்கல் வைக்கிறது மட்டும் எப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்கரை சோறு, சக்கரை தனி. ஓகே சூப்பர். எனிவே ஆண் மகன்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். சோ ஒரு எஃபோர்ட் எடுத்து கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தீங்க, அதுவும் நாங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே ஆண் மகன்களை இறக்கி ஒரு கேம் வச்சாச்சு. இப்ப அடுத்து வேற மத்தவங்க எல்லாம் வச்சு ஒரு கேம் வைக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு எப்படி சக்கரை பொங்கல் சொன்னீங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்துருங்க. இந்தாங்க ஆளாளுக்கு எல்லாம் எடுத்துட்டு போங்க. இந்தாங்க சார். யூடியூப் பார்த்து கடலைப்பருப்பு மறந்துடாதீங்க சார். கடலைப்பருப்பு பொங்கல் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சுக்கிறேன் நான். ஒன்று 1990, அதுக்கப்புறம் ஒன்று பொங்கல். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த பொங்கல் கொண்டாடுவோம். நமக்கு வந்து முக்கியமான 2 பண்டிகை பார்த்தீங்கன்னா ஒன்று தீபாவளி, ஒன்று பொங்கல். தீபாவளி ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். ஆனால் பொங்கல் அப்படி இல்லை, 4 நாள் அங்கே கொண்டாடுவோம். அந்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த போகி எண்ணெயில் என்ன பண்ணுவோம், அந்த படசெல்லாம் போட்டு அந்த சின்ன பறையெல்லாம் அடித்து ஒரு டங்குன்னு தட்டி அதை தீ வச்சு அது ஒரு நாள். அடுத்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவோம், புது சொக்கா போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க வீட்டில் அந்த மார்கழி மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா அந்த பரங்கி தெரியுங்களா, அதை வச்சு அந்த பூ வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வரட்டி தட்டுவாங்க. அந்த வரட்டி 30 நாள் சேர்த்து வச்சு அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க வச்சு புது பானையில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் அப்புறம் கரும்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு அழகாக வச்சு இந்த சூரியனுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலை பற்றி கேட்கவே வேண்டாம். அவங்களுக்கு இருக்கிற மாட்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கொண்டாந்து கழுவி அது கொம்புக்கு எல்லாம் சீவி பெயிண்ட் அடித்து என்ன பண்ணுவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு போடுவாங்க, சத்தியம் நீயே தருமத்தாயே அப்படின்ற பாட்டை போட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. இந்த கடைசி நாள் இருக்குது பாருங்கள், இந்த காணும் பொங்கல். அதுதான் சார் இருக்கிறதுலே எங்களுக்கு காலங்காலத்தில் ஏஞ்சி இந்த புது ட்ரௌசர் சட்டையை போட்டுக்கிட்டு அழகாக போய் பெரியவங்க கிட்டலாம் பால் பொங்குச்சா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பைசா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? 10 பைசா 5 பைசா பார்த்துருக்கீங்க? சான்ஸே கிடையாது. பைசா வரைக்கும் பார்த்துருக்கேன் சார். ஓட்டக்கல்லாம் என்கிட்ட இருக்கா? ஓகே, அந்த பைசா கொடுப்பாங்க இல்லையே? அப்படிங்களா? மேக்கப் பேட்ச் ஒர்க் பார்த்தா அப்படி தெரியலையே. அதான் பேட்ச் ஒர்க். பார்த்தீங்கன்னா அந்த 10 பைசா கொடுப்பாங்க இல்லைங்களா, 5 பைசா. அது எங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடைச்ச மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் அந்த இன்னைக்கு சாயங்காலம் ஆத்தங்கரையிலையோ இல்லை ஏரிக்கரையிலையோ போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணுற இது இப்போ வந்து சுத்தமாக அது இல்லை எங்ககிட்ட. ரொம்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு 61 வயசு ஆகிப்போச்சு. ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா அதை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பொங்கலையும் அந்த சமயத்தில் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், இப்போ வசந்த டிவி மூலமாக உங்கள் 2 பேர் மூலயமா இந்த நினைவை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. வெல்கம் பேக் டு மெட்ரோ பொங்கல். ஸோ இந்த வருஷம் பொங்கலை வந்து சூப்பராக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். எப்பவுமே வந்து கிராமத்தில் எப்படியெல்லாம் வந்து விளையாடுவோம், எப்படியெல்லாம் பொங்கல் வந்து கொண்டாடுவோமோ அதே போல் இங்கே கேட்டட் கம்யூனிட்டிலையும் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்? ஸோ அடுத்ததா வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஒரு கேம் தான் வச்சிருக்கோம். வெறித்தனமான ஒரு கேமா? பொங்கலுக்கு என்ன வெறித்தனம்? பொங்கலுக்கு இல்லைங்க, நம்ம ஊர் பெண்களுக்கு ஒரு வெறித்தனமான கேம் தான் வச்சிருக்கோம். ஓ பெண்கள், சூப்பர். தெரிஞ்சிருச்சு என்ன கேம்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வீரம் அப்படின்னா உடனே ஆண் மகன்களை மட்டும் சொல்லி அவங்களுக்கான கேமா வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, வீர தமிழச்சுங்க. வீரத்துக்கு பேர் போனவங்க நாங்க தாங்க. முறத்தாலேயே வந்து புளிய அடிச்சு விரட்டுனவங்க நாங்க. அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து வீரம் கொஞ்சமாவது குறைச்சலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஈக்குவலா நாங்களும் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெண்களை தான் களத்துல இறக்க போறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த கேம் வந்து நம்ம ஊர் பெண்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கைவந்த கலை. நிறைய ஆண்மகன்களுக்கு இந்த கேம் பத்தி தெரியும் போது தெரிய வரும். ஓகே, சோ இந்த கேம் உடைய பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. எஸ், வெட்டு 1 துண்டு 2.
ஸோ உங்களுக்காக நாங்க வந்து கரும்பு இங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவோம். அந்த கரும்பை நீங்க வெளி ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லாம உங்களுடைய கைகளையும் கால்களையும் மட்டும் வச்சு 2 துண்டா உடைச்சு யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 120 செகண்ட்ஸ், அதாவது 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல யாரு சீக்கிரத்துல முடிக்கிறீங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல் வின்னர். ஒரு டீமுக்கு ஆளுக்கு ஒரு வீர பெண்மணி யாரோ வரப்போறீங்க, யார் வந்து கரும்பை உடைக்க போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேடம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் பெண்களுக்கு இது ரொம்ப கை வந்த கலை. எலும்போ உடைக்க தெரிஞ்ச எங்களுக்கு கரும்பு உடைக்க தெரியாதான் நிறைய பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேடம் கரெக்டா? கண்டிப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல வேங்கைகள். ஒரு பாலத கைத்தட்டலோட வரவேற்கிறோம். வாங்க மேடம். வாங்க. இங்க ஒரு டீமா தான் விளையாட போறோம். இங்க வந்து 4 கரும்பு வைப்போம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 120 செகண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் உடைக்கிறா, யாரு சீக்கிரமா உடைக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க நோட் பண்ண போறோம். அண்ட் மறுபடியும் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்க கைகள் கால்களை யூஸ் பண்ணி எப்படி வீட்டுக்கார தூக்கி போட்டு உடைப்பீங்களோ அவ்வளவுதான். இருங்க பேரை தெரிஞ்சுக்கலாம். பேரு புஷ்பலதா அவர்கள் பூ மாறி கொண்ட கைகளை கொண்டு. அப்படி இல்ல, புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சாடா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Come on madam, come on. உடைங்க டக்குன்னு. Come on. ஒண்ணு. சூப்பர். ஓகே. சூப்பர். 24 செகண்ட்ஸ்ல இந்த 5 துண்டு கரும்புகளை வந்து புஷ்பலதா அவர்கள் வந்து உடைச்சிருக்காங்க. வெரி குட். சோ நீங்க அப்படியே போயிடுங்க. அடுத்து வரவங்க உங்களை விட கம்மி டைமிங்ல முடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். சாதனை சிகரம். எஸ் மேடம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். சுஜாதா. சுஜாதான்ற பேருக்கு ஏத்த மாதிரி நான் சாஃப்ட் நினைச்சீங்களா? எப்படி களத்துல இறங்க போறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க 24 செகண்ட், நீங்க 20லயே முடிச்சிரலாம். இல்ல அவங்க கூட சொல்லல, பின்னாடி இருந்து. அப்போ எவ்வளவு வாங்கியிருப்பாரு சார்? ஆல்ரெடி நீங்களே கரும்பு மாதிரி தான் இருக்கீங்க, பார்த்து இருந்துக்கோங்க. கூட்டத்துல யாராவது தூக்கி உடைச்சிட போறாங்க. ஓகே, ரெடிங்களா? சோ சுஜாதா மேம், டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? 120 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. 1 அட ஐயோ. ஓகே, சூப்பர். சுஜாதா மேடம் வேற லெவல், அல்டிமேட். ஓகே, சோ சூப்பரா அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. சோ இப்போ அடுத்து வரவங்க இவங்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றி முரசு. ஓகே, வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? கலைவாணி. கலைவாணி, நீங்க எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்கன்னு உங்களுடைய கெஸ்? 15 செகண்ட்ஸ். அதாவது நார்மலா இருக்கும்போது தான் நாங்க கலைவாணி, போட்டின்னு வந்துட்டா கொலைவாணி தான். ஓகே, சோ கலைவாணி அவர்களுக்காக கைத்தட்டலோட உங்களுடைய வலது கையில் கொடுத்துருங்க. 120 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. அம்மாடி. லாஸ்ட் ஒன். ஓகே, அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா போன ஃபாஸ்ட் இருக்கு பாருங்க, வேற லெவல். கலைவாணி அவர்கள் வந்து சூப்பரா துண்டா முடிச்சிட்டீங்க. உங்களுடைய டீம் வெற்றி முரசுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கீங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தபடியா முடிசூடா மன்னர்கள். ஹாய் மேடம், உங்க பேரு? கரும்பை எடுக்கிறதுலே இருக்காதீங்க, முதல்ல பேரை சொல்லுங்க. அனுராதா. ரெடியா இருக்கிறீங்களா? எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 15 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ்ல அதோட கம்மியா ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஓகே, சோ ட்ரை பண்றேன்னு இருக்காங்க. முயற்சி திருவினை ஆக்குமா அப்படிங்கறத பாத்துறலாம். சோ மேடம், உங்களுக்கான 120 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. கம் ஆன் மேடம். ஏங்க சேர பண்ணுங்க, என்னங்க? கம் ஆன்ங்க மேடம், அடுத்து ஓடுங்க. உடைச்சுக்கலாம், அடுத்து ஓடுங்க. கம் ஆன். ஆத்தாடி. 1 கவுண்ட் 1. கம் ஆன். ஓகே, முடியல. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா?
ஓகே. ஸோ எனிவே 3 துண்டுகளை வந்து உடைச்சிருக்கிறீங்க, 4 மற்றும் 5 வந்து முடியலன்னு சொல்லி வச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அனு அவர்களே. ஸோ அவங்களுடைய முடிசூடா மன்னர்கள்ல எந்த லிஸ்ட்ல வரீங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம், பரவாயில்ல. ஓகே ஓகே, கம்பி மேல வித காட்ட போறேன் மேன். எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் சார். அம்மா வாங்க, ஐயா வாங்க. ஐயோ, இது போன வர பண்ண தொழில் இல்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்தபடியா ஃபைனல் டீம் சிந்தனை சிற்பிகள். வாங்க வாங்க, சிந்தனை சிற்பிகள்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா மஞ்சு? ஹாய், சாப்பிட்டீங்களா? சூப்பருங்க, நல்லா இருக்கீங்க. சாரி நல்லா இருக்கீங்க. ஓகே, மஞ்சுவை பாருன்னு தான் சொன்ன, குடும்பமே இங்க தான் நிக்குது. அப்படியா? ஹாய் ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ மஞ்சு, நீங்க எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 15. ஏன் எல்லாரும் 15 செகண்ட்ஸ்ல இருக்கீங்க? 15லயே இருக்கீங்க. பெருசா இருக்குது சார். கொஞ்சம் சின்னதா எடுத்து கொடுங்க சார், பாவம் மஞ்சு கஷ்டப்படுறாங்களே. குடும்பமே இங்க நிக்குதுன்னு சொன்னேன் நானு. ஸ்டார்ட் பண்ணுங்க, முடியும் போது பாத்துக்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஓகேவா? அவரே கூட உடைச்சு தருவாரு. சோ மஞ்சுடைய டீம் சிந்தனை சிற்பிகளுக்காக இவங்க 15 செகண்ட்ஸ்க்குள்ள உடைக்கிறாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். So your time starts now. அம்மா அம்மா. ஓகே, ட்ரை பண்ணு. இது போனஸ். அவ்வளவுதான். தங்கச்சி நல்லா இருக்கே தங்கச்சி? நல்லா இருக்கே தங்கச்சி? சந்தோஷம் தங்கச்சி. சாப்பிட்டீங்களா தங்கச்சி? ஓகே தங்கச்சி. ஆத்தி சார், பாருங்க சார் எவ்வளவு பெருசு. இதை உடைச்சிருக்காங்கன்னா நம்மளால அந்த பக்கம் வரமாட்டோமா? இதுக்கப்புறம் அண்ணன் யாராவது இருக்காங்களா? அண்ணன் தம்பி இருக்காங்க? எத்தனை பேரு? இல்ல அப்படி இதுக்கப்புறமா இவன் தான் உன்னுடைய அண்ணன் போனாலும் சரியா? தாய் மாமா சீர் நான் செய்யறேன் தாய். உனக்கு அண்ணன் இல்ல, உங்க அம்மாவுக்கு அண்ணன் ஆயிட்டாரு பாரு. தாய் மாமா சீர் செய்யற வரைக்கும் வந்துட்டாரு. பட் சூப்பர், வேற லெவல். 5 தான், ஆனா அவங்க சும்மா எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க. போனஸ் 6ஆவதே உடைச்சிட்டாங்க. எங்க நீ இது உடை பாப்போம். நமக்கு அவ்வளவு உடைச்சிடலாம். இல்ல புரியல, என்ன பின்னாடி யார் பண்ணது? நாளைக்கு பார்த்தா தெரிய போகுது கழுத்து என்ன ஆக போகுதுன்னு. ஓகே. ஸோ ஃபைனலி நம்மளுடைய எப்படி பெண்மணிகள் வீரமணிகளா வந்து நின்னாங்களா? பெண்கள் அப்படி சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் சிங்க பெண்களா சூப்பரா அவங்களுடைய வீரத்தை காட்டி இருக்காங்க. ஸோ இதுல ரெக்கார்ட் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. அது எந்த டீம்னு நீங்க நினைக்கிறீங்க? மஞ்சு டீமா? எஸ்லயே இருங்க. ஓகே, கடைசியா நாங்க வந்து சொல்றோம். ஸோ நாங்க உடைச்ச இந்த கரும்புகள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொடுத்து அப்படி நாங்களும் கரும்பு இனிப்பா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து கரும்பு சாப்பிடலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? எஸ், எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு கரும்பு துண்டு எடுத்துக்கோங்க. அப்படியே குட்டீஸ் தான் முதல்ல வராங்கப்பா. பாத்து சார். பொங்கல் இப்போ வந்து நம்ம எப்படியோ கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்க சிறுபிள்ளையா இருக்கும் போது, ஸோ நீங்க உங்களோட சின்ன வயசுல பொங்கலை எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க? நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க. அதாவது முதல்ல நான் வந்து வசந்த் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து நிர்வாகம் இப்போ இந்த இதுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர், அவர் பேர் என்னங்க? விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த பொங்கல் திருநாளே நன்றி தெரிவிக்கின்ற திருநாள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அது மாதிரி நமக்கு வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதில் கருத்து இருக்குது. இதில் எப்படின்னா தை திருநாள் இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இதை கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம தமிழர் திருநாள் என்றாலும் இது உலகத்திற்கே பொதுவான திருநாள். எப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, பகலவன் என்கின்ற சூரியனுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நன்னாள் அந்த திருநாள். அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க, சூரியன் வடக்கில் இருந்து தெற்காக பயணிக்கக்கூடிய காலம். நிச்சயமாக அந்த சூரியன் வந்து இங்கேருந்து பயணிக்கக்கூடியதை அன்றே நம்மளுடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க, ரிசர்ச்சுங்கிறது வந்து ரீசர்ச் தான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருப்பதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது. நம்மளுடைய தமிழர் திருநாளாக இருந்தாலும் உலகத்திற்கு ஒரு பொதுவான திருநாள் என்பதனை தெரிவித்து உங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இல்லை, இப்போ வந்து நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம். இதுக்கு முன்னால் நாங்கள் குற்றாலம் பக்கத்தில் இளஞ்சியில் ஒரு ஊரில் தான் நாங்கள் உட்காந்து அங்கே தான் பொங்கல்லாம் எல்லாம் செய்வோம். இப்போ வந்து இங்கே சென்னையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஊரில் பொங்கல் விடுறது தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இங்கே வந்து கேஸில் தான் விட முடியுமா இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பொங்கலில் ரொம்ப நல்லா சிறப்பாக செய்வோம் நாங்கள். ஸோ
பொங்கல்னாலே அந்த பொங்க பானை வச்சு கரும்பு வச்சு அப்படி வச்சாதான் பொங்கல். ஆமா அதான் பொங்கல். கேஸ்ல வச்சா என்ன, அடுப்புல வச்சா என்ன? பொங்கல் பொங்கல் தான். அது பால் நல்லா பொங்குவோம். இல்ல நம்ம வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சூரிய ஒளியில பாமிப்போம். இது இப்போ வந்து இத காலத்துக்கு தக்கன போய்கிட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சூரியன் உதிச்சு வரும்போது பொங்கல் விட்டு நாங்க இறக்கிடுவோம். சூப்பர், ரொம்ப நன்றி. வெல்கம் பேக் டு மெட்ரோ பொங்கல். சோ இன்னைக்கு நம்ம பொங்கலை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேண்டாஸ்டிக்கா அபார்ட்மெண்ட்ல வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து நிறைய கேம்ஸ்ல விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தபடியா என்ன கேம் விளையாட போறோம்? பொங்கல் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம தமிழர்கள் பாரம்பரியமா விளையாடக்கூடிய பல கேம்ஸ்ல பல விளையாட்டுல இந்த ஒரு விளையாட்டும் இருக்கும். நான் சொல்லட்டுமா? தாராளமாக. பார்த்தாலே தெரியுது என்னதுன்னு. சோ உரியடி. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆனா அந்த உரியடிங்கறத நம்ம உரியடின்னு சொல்ல போறது இல்ல. இந்த கேம் உடைய பெயர் மண்டபத்திரம். சோ ஏன் மண்டபத்திரம்னா அடிக்கிறவங்க பானையை மட்டும் அடிக்காம இருக்கிறவங்க மண்டையும் அடிக்கலாம், இதான் சான்ஸ்னு. சோ அதனால அவங்கவுங்க மண்டைய பத்திரமா நீங்க தான் பாதுகாத்து வச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மண்டையும் நம்ம பாத்திரமா தான் வச்சிருக்கணும். நான் ஏன் கிட்ட போறேன், தள்ளி விட்டு நான் மட்டும் ஓரமா நிக்க வேண்டியதுதான். சோ இப்போ இருக்கக்கூடிய மொத்தம் 5 டீம்ல யாராவது ஒருத்தர் வந்து அடிக்க போறீங்க. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யார் வேணாலும் வந்து அடிக்கலாம். உங்களுக்கு நாங்க கண்ணை கட்டி விட்டுருவோம். உங்களுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய டைம் வந்து 3 minutes seconds, அதாவது 3 நிமிஷம். இவ்ளோ டெக்னிக்கலா பேசுறீங்களா நீங்க? எந்த ஸ்கூலு? நம்மலாம் ஸ்கூலா? ப்ரொஃபசர் பா. ஓகே ஃபைன். ஓகே சோ உங்களுக்கு 3 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரத்துல கரெக்டா அடிக்கிறீங்க அப்படின்றத பாப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வாட்டி இப்படி ஓங்கிட்டீங்கனாலே முடிஞ்சது கதை. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் போல. ஆமா. ஓகே ரெடியா? இப்போ ஃபர்ஸ்ட் சிந்தனை சிற்பிகள். சிந்தனை சிற்பிகள் டீம்ல இருந்து யார் வர போறது? எஸ் சார், உங்க பேரு? ஓகே ராஜா அவர்களே, உங்களுக்கான 3 நிமிடங்கள். அதுக்குள்ள நீங்க கண்ணை கட்டினபடி பானையை வந்து உடைச்சாகணும். ஓகே சுத்தி விட்டுருவோமா? Your time starts now. சார் அப்படிதான் கரெக்டா போறீங்க. கரெக்ட் தலைவா, கரெக்ட் மிரட்டு. கமான் 1.5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் பிரதர், கரெக்டா. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 340. ஓகே சோ நல்லபடியா வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. Thank you so much. அடுத்த டீம்ல யாராவது அடிக்கிறாங்களா, இதே மாதிரி போகுதான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எஸ் Thank you a lot. அடுத்தபடியா முடிசூடா மன்னர்கள். முடிசூடா மன்னர்கள் அணியில இருந்து யார் வர போறது முதல்ல? ஓ பிரதர் நீங்களா? ஹாய், உங்க பேரு? ஏப்பா இவ்வளவு அவசரமா இருக்கற நீ? தலைவா உனக்கு வந்துட்டு கம்பளம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ கையெடுத்தே அடிச்சிடலாம். எங்க கையை மேல தூக்குங்க. அவ்வளவுதான் சார். கம்பளம் இந்த ஆளுக்கு வேணாம் சார். இதால அப்படி சும்மா தொட்டுவோம். நம்ம டைம் எப்படி வந்து ஒரு கிரைட்டீரியால வச்சோமோ அதே போல ஹைட் கிரைட்டீரியா வச்சிருக்கணும் நினைக்கிறேன். ஓகே உங்க பேரு? பிரஜித் அடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணுவோம். ஓகே ட்ரை பண்ணிடலாமா? பிரஜித் வந்து அவருடைய திறமையை காட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. சோ அப்படியே கண்ணை கட்டி விட்டுருங்க. நானே என் திறமையை காட்டிட்டு வர இருக்கேன். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து கையில வாங்கிக்கோங்க. ஓகே பிரதர். கமான் பிரதர். அப்படியேதான். கமான் பிரதர். அவங்கதான் பிரதர். ரைட் கரெக்ட். அவ்வளவுதான், சூப்பர்.
செம பிரதர் சூப்பர் பிரதர். ஓகே வா ஓகே கரெக்டா வந்திருக்கீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டீங்கப்பா. ஒண்ணும் இல்ல, ஒரு 7-8 எடுத்து வச்சு அடிச்சிருக்கலாம். கதறி இருக்கும். நல்ல ஒரு ட்ரை, அது கரெக்டா போய் முடியல. Thank you so much, thanks a lot. அடுத்து சாதனை சிகரமா? சாதனை சிகரம்ல யார் வரீங்க? சார் லேடிஸ் வருவாங்க பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. கேட்க மாட்டேன்றாங்களா சார்? அது இப்ப நடக்கிற பிரச்சனை இல்ல சார், காலகாலமா ஆம்பளைங்க சொல்லுது எந்த பொம்பளையும் கேட்டதா சார். பார்த்தேன் நீங்களாவது திருத்துவீங்கன்னு பார்த்தேன், ஒன்னும் திருந்த மாதிரி தெரியலையே. ஒன்னும் எங்களை திருத்துக்கதே ஆள் வேணும். சரி என்னது இது? அதுக்குள்ள வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டி ரெடி ஆயிட்டீங்க? உடைக்கிறதுக்கு தான். உடைச்சிருவோம், கண்டிப்பா உடைச்சிடுவீங்களா? முயற்சி பண்றேன். ஓகே நான் தானே பக்காவா கைட் பண்றேன் பாருங்க. எனக்கு சாரை பார்க்கும் போதுல ஒண்ணுதான் மனோபாலா தான் ஞாபகம். ஐயோ வாவா எனக்கு அப்படிதான் இருக்கு சார். ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறீங்க சார், சூப்பர் சார். கம்ப பிடிங்க. ஓகே ரெடியா? ஓகே சார், யூ கேன் கோ நவ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Sir, come on, sir. You can do it, sir. Sir, come on. Sir, left, right. Sir, right, sir. Sir, right. Come on, sir. Wow. சூப்பர். நம்ம பேக் டு ஸ்பேஸ் போயிடுவோம் சார். ஓகே எல்லாரும் அப்படியே பொசிஷன்ல நில்லுங்க. ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா? இன்னொரு சான்ஸ் சார். ஒன்றும் இல்லை, இந்த செட்டப் அப்படியே விட்டுட்டு போகிறோம். நீங்கள் தனியாக தினமும் உட்காந்து அடிங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்களா? நான் இருக்கேன் சார் உங்களுக்கு. சார் நீங்கள் சொல்லி நான் இருக்க மாட்டேன். நான் இருக்கேன் சார், உங்களுக்காக இருக்கேன் சார். அடுத்தபடியா நம்ம கூப்பிடக்கூடிய டீம் வெற்றி முரசு யார் வர போறது? ஓகே சார். சூப்பரா சார், பக்காவா ரெடியா இருக்கீங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? செமையா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். அதாவது இயற்கையோட சப்போர்ட் எடுத்துக்க போறேன். ஓ நீ அப்படி வரீங்களா? ஐம்புணங்களையும் அடக்கி அதை அடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஓகே, எப்படி அடக்குறீங்க, எப்படி அடிக்கிறீங்கன்றத பார்க்கலாம். Your time starts now. Sir, கரெக்டா போறீங்க சார். கரெக்ட் சார். சார் கரெக்டா இருக்கீங்க சார். கரெக்டா போங்க சார். முருகா சார் கரெக்டா இருக்கு. கம் ஆன் சார். சார் அவ்வளவுதான் சார். கரெக்ட் சார். கரெக்டா போறீங்க சார். கம் ஆன் சார். கம் ஆன் டேக் இட். சார் நிஜமாலுமே மண்டை பத்திரமா தான் இருக்கணும் போலயே. ஓகே சார் சொல்லுங்க. பானை அடிச்சிங்க, ஆனா பானை உடையிலையே. இல்ல அதுக்கு முன்னாடி சார் ஐம்புலங்கள் எப்படி சார்? ஐம்புலங்களை வந்துட்டு பார்த்தேன். பட் ஆனா வந்துட்டு நான் அடிக்கும் போது வந்துட்டு காத்தே இல்லாம இருந்தது. ஸோ நான் காத்தோட டைரக்ஷனில் போகணுன்னு பார்த்தேன். நான் ராங் ரூட்டில் போகிறேன்றது மட்டும் தெரிஞ்சுது. ப்ளஸ் வந்துட்டு காற்று இல்லாதனால என்னால் கரெக்டாக போக முடியல. ஆனால் இவ்வளோ டெக்னிக்கலாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்க போது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். இந்த கேம் நம்ம கேம் அவ்வளோ சீரியஸாக யோசிச்சிருக்கிறீங்களே இப்போ. அதுதான் வேற என்ன குறுக்கு வழிகள் என்ன இருக்குன்னு பார்க்கறது தான் வேலையே. ஓகே பட் சூப்பர் ட்ரை சார். ஸோ உங்கள் பிளேஸ்க்கு நீங்கள் போயிடலாம். ஸோ மச். கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஒரு டீமாவது உடைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லெட்ஸ் வெல்கம். கடைசியா ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. சோ பெண்மணி சிங்க பெண்ணா வந்து முடிக்கிறீங்களா இல்லையான்றத பார்க்கலாம். அடிச்சிடுவீங்களா தெரியல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். Okay, your time starts now.
கமான் மேடம். மேடம் ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஆத்தாடி மேடம். Oh my goodness. மேடம் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, ஒரு பலத்த கைத்தல் கொடுத்துடலாம் கண்மணி அவர்களுக்கு. பொங்கல் நாங்க கொண்டாடும் போது வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஊருக்கு போய் தான் கொண்டாடுவோம், கிராமத்துல அங்கே தான் வச்சு கொண்டாடுவோம். இப்போ வந்து மாறினதுக்கு அப்புறம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே டவுன்லன்றதுனால அங்கே பெரிய லெவலில் வந்துட்டு கொண்டாட்டம் எதுவும் இருந்ததில்லை. ஸோ பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா நாங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு தான் போய் அங்கே தான் கொண்டாடுவோம். பொங்கலுக்கு கிளம்பணும், பொங்கலுக்கு ஊருக்கு போறதுனால முதல் விஷயம் உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்? இதுக்காக பொங்கலுக்கு வரணும்ப்பா. கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப நாள் லீவ் கிடைக்கும்ன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இருக்கும். ஒரு வாரமே லீவ் கிடைக்கும். ஸோ கொண்டாடுறோமோ இல்லையோ அந்த வீடு என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான், அந்த லீவை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஊருக்கு போனோன்னா தான் அந்த வைப்பு கிடைக்கும். அந்த சீரியல் செட்டு, பாட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட போட்டி, அது இது ப்ரைஸு 3 நாள் அப்படியே களைகட்டும் அந்த ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் இது நார்மலாக இது ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த லெவல் காலேஜோடு நடக்கிற ஒரு வைப்பு இருக்கும் அதில். ஸோ அதுதான் இப்போதைக்கு காலேஜில் வந்துட்டு அந்த 3 நாளைக்கு வந்துட்டு எல்லாமே நடக்கும். பட் ஆனால் அந்த ஆமாம் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது. அது வந்துட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு வைப் நடக்கும். 6 மணிக்கு மேலே ஒரு வைப்பு நிறைய வைப்பு இருக்கும். அதில் நைட்டு 10 மணி ஓவரா சார்? இல்லை அதெல்லாம் இப்போ நாங்கள் இங்கேயே வந்துட்டு நாங்கள் வந்து நியூ இயர் கொண்டாடும் போது நாங்கள் வீட்டுக்கு போகும்போது விடிய காலை 6 மணிக்கு தான் போனோம். ஸோ அதனால அந்த வைப்பு இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறையவே கிடைக்கும் இதில். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய பொங்கல் கொண்டாட்டம்ன்றது நீங்க என்ன விஷயம் மிஸ் பண்றீங்க? பொங்கல் கொண்டாட்டம் வந்துட்டு இங்கே மிஸ் பண்ணுறது வந்துட்டு இப்போ எனக்கு அது சரியாக தெரியல. பட் ஆனால் வந்துட்டு சின்ன வயசில் இருந்தது இப்போ எனக்கு இல்லைன்றது தான் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் தெரியுது. வெல்கம் பேக் டு மெட்ரோ பொங்கல். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மெட்ரோ பொங்கல்ல சூப்பராக நம்ம வந்து பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்னாலே ஆட்டம் பாட்டம் தான். அந்த ஆட்டம் பாட்டம் இல்லாமல் நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முடிக்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. எஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு நம்மளுடைய மண்மனம் மாறாத ஒரு டைட்டிலோட வச்சிருக்கிறோம். ஆஹா ஆஹா, சொல்லும் போதே எனக்கு மண் வாசனை காது வழியா பூந்து மூக்கு வழியா வெளியே வருது. அது மழை பெய்யறதுனால வரக்கூடிய மண் வாசனையா இருக்கும். அப்படியா? ஆமா. ஓகே, ஐ அம் பகர். ஓகே, சோ அடுத்தனுடைய அந்த பேர் சொல்லிடலாமா? தாராளமாக சொல்லிடலாமா? எஸ், இப்போ நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டுடைய பெயர் நம்ம மண்ணு நம்ம பாட்டு. 3 நிமிஷம் டைம் கொடுப்போம். நம்மளுடைய மண்மனம் மாறாத சூப்பரான ஒரு நாட்டுப்புற பாடல் எது வேணாலும் நீங்க வந்து எடுத்து பாடலாம், ஆடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்டா நம்ம வந்து கூப்பிட போற அந்த டீம் யாருன்னா வெற்றி முரசு. உங்க பேரு? ரேவதி. சாய்தேவி. சாய்தேவி. சாய்தேவி, ரேவதி. சோ உங்களுக்கான 3 minutes டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தோடுக்கட ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன் சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. அட வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. பூவு கடை ஓரத்துல பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன் சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. அட வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. ஏசில கடை ஓரத்துல சீல ஒன்னாங்க சீல ரெண்டாங்க சீல மூணாங்க வாங்க சொன்னேன் சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. அட வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வரேன் போங்க. பூடி கடை ஓரத்துல பூடி ஒன்னாங்க பூடி ரெண்டாங்க பூடி மூணாங்க வாங்க சொன்னேன்
சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங் அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ வலது கடை ஓரத்துல வலவி ஒன்னாங்க வலவி ரெண்டாங்க வலவி மூணாங்க வாங்க சொன்னேன். சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங் அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ கொலுசு கூட ஓடத்துல கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங் அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு நல்ல இன்னும் பலமா கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல்ல முதல்ல எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு பாடல். அதோட நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. உங்களுடைய 3 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப அழகா பாடினீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். சோ நீங்க வெற்றி பெறுறீங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து பாப்போம். தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி. சோ நீங்க உங்க இடத்துக்கு போயிடலாம். அண்ட் இவங்களை தொடர்ந்து அடுத்தபடியா இந்த நாட்டுப்புற பாடல் யார் பாட போறா அப்படிங்கறத சொல்லுங்கம்மா. சோ வெற்றி முரசு அவங்க வந்து வெற்றிகரமா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஆமா. சோ அடுத்தபடியா நம்ம வந்து சாதனை சிகரம்ல இருந்து யார் வர போறது? சாதனை சிகரம் வாங்க மேம், வாங்க முன்னாடி வாங்க. ஃப்ரண்ட்ல வாங்க. பிரதீபா சிந்து 2 பேரும் சேர்ந்து இங்க என்ன மாதிரியான பாட்டு பாட போறாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். பாடுறதுக்கு ரெடியா? ரெடி. Your time starts now. ஏ சம்பனாத்து சரகாத்து மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. ஏ பொண்ணு வாசம் பூவு வாசம் சிண்டு புசிக்கெல்லாம் கட்டிக்கங்க காலம் பூரா. சிண்டு புசிக்கெல்லாம் கட்டிக்கங்க காலம் பூரா. தெருவெல்லாம் கோலமிட்டு திரியே தீ குத்து விளக்கு வச்சு திருவெல்லாம் கோலமிட்டு திரியே தீ குத்து விளக்கு வச்சு உனக்காக மச்சான் காத்திருப்பேன். உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். உனக்காக மச்சான் காத்திருப்பேன். உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். ஏ சம்பனாத்து சரகாத்து மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. ஏ பொண்ணு வாசம் பூவு வாசம் சிண்டு புசிக்கலாம் கட்டிக்கங்க காலம் பூரா. சிண்டு புசிக்கலாம் கட்டிக்கங்க காலம் பூரா. சூப்பர் பாடுனீங்க. நீங்க பாடினதுக்கு அழகா எல்லாம் ரசிச்சாங்க. ஆனா அவன் சரத்குமாராவே மாறிட்டான் தெரியுமா? அது விஜயகாந்த். நான் சொன்ன சரத்குமார். ஏங்க சரத்குமார் பாடி கெட்டப்ல விஜயகாந்த் உள்ள ஆவி பூந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே, பிரதீபா மற்றும் சிந்து ரொம்ப அழகா பாடுனீங்க. வாழ்த்துக்கள். வெற்றி பெறுறீங்களா இல்லையான்றத பாத்துடலாம். தேங்க்யூ. சோ ஆல்ரெடி 2 டீம் வந்து வெற்றிகரமா பாடிட்டாங்க. அண்ட் அடுத்தபடியா யார் வர போறாங்க? சிந்தனை சிற்பிகள். ஐயா நீங்களா சார்? சூப்பர். சோலோ பெர்ஃபார்மன்ஸா சார்? சோ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. சோ ஆரம்பிச்சிடலாமா? மக்களே உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் நல்லா உற்சாகம் கொடுத்துடுங்க. Your time starts now. கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு, கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு, அடியாயம் பொறுத்தான் இத போல தாளமில்ல பின்பாட்டு தாளமில்ல பின்பாட்டு தட்டு கெட்ட என் கூத்து என்னுயிர் ராஜா எங்கடி போற மாமலை வண்டு வாடுது இங்கு அம்மாளே நம்மாலே அம்மாளே நம்மாலே
பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாத்தி ராசே வாராண்டி முன்னே பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாத்தி ராசே வாராண்டி முன்னே அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் நான் அறிஞ்ச நீலா வட்டம் அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் நான் அறிஞ்ச நீலா வட்டம் பார்க்கிறது பாவம் இல்ல பிடிப்பது சோபம் இல்ல புத்தி கெட்ட வீரியாலே புத்தி கெட்ட வீரியாலே போறவத எம்மையில் என்னடி ரோஜா எங்கடி போற மாமலை வண்டு பாடுது இங்கு அம்மாளே நம்மாலே அம்மாளே நம்மாலே பொழுதோட கோழி கூவுற வேலை ராசத்தி ராசே வாராண்டி முன்னே பொழுதோட கோழி கூவுற வேலை ராசத்தி ராசே வாராண்டி முன்னே ஆயிரத்தில் நீயே ஒன்று நான் அறிஞ்ச நல்ல பொண்ணு ஆயிரத்தில் நீயே ஒன்று நான் அறிஞ்ச நல்ல பொண்ணு மாயிரத்து கால ஒன்று பாடுதடி மயங்கி நின்று ஓடாதடி காவேரியா ஓடாதடி காவேரி உன் மனத்தில் யாரோடி என்னடி ரோசா எங்கடி போற மாமலர் வண்டு வாடுது இங்கு அம்மாளே நம்மாலே அம்மாளே நம்மாலே பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாத்தி ராசே வாராண்டி முன்னே பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாத்தி ராசே வாராண்டி முன்னே பொழுதோட கோழி கூவுற வேலை ராசாத்தி ராசே வாராண்டி அடேங்கப்பா இருங்க இல்லைங்க சார் இல்ல எப்பவுமே எங்க நிக்கிறாரோ அங்கதான் கூடவே வச்சிட்டு இருப்பாரு இப்பதான் தெரியுது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும்காக எதிர்க்க அங்க நிக்க வச்சிட்டு வந்திருக்காரு இங்க இருந்து அங்க பாத்துக்கிட்டு பாடிட்டு இருக்காரு பாக்கும்போது அப்படியே கண்ணிலேயே அப்படியே அலைகளை விட்டு எடுக்கிறாரு சார் எப்படி சார் இங்க இருந்து அவரோட இசைக்கு நம்ம வணக்கம் செலுத்துறோம் ஓகே சூப்பர் அவங்க பாருங்க அந்த முகத்தை பாருங்க சார் என்ன ஒரு ஒளிவட்டம் இந்த படம் ஒருதலை ராகம் வந்தது நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி அங்க பாடும் போதே தெரிஞ்சது காலேஜ்ல என்னென்ன பண்ணிருப்பீங்கன்னு ஐயோ அதெல்லாம் கிடையாது ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிட்டாலே அப்படியா இல்ல நான் வேணா பண்ணிருப்பேன் என்ன யாரும் பண்ணல படம் பேரே ஒருதலை ராகம் தானே அவருக்கு பயம் இல்ல இப்பதான் தப்பிக்கலாம் சூப்பர் 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 சூப்பரா பாடுனீங்க சார் ரொம்ப நன்றி மேம் கடைசியா சூப்பரா மேட்ச் பண்ணிட்டீங்க இவங்களுக்காக பாடின மாதிரியே உண்மை அதுதான் இனிமே வாழ்க்கை என்னங்க 67 ஓகே தேங்க்யூ சார் 3 டீம் பாடி முடிச்சிட்டாங்க இன்னும் 2 டீம் இருக்காங்க சோ அடுத்தபடியா யாரை கூப்பிடலாம் முடிசூடா மன்னர்கள் கூப்பிடலாமா முடிசூடா மன்னர்கள் இருந்து யார் வர போறது மேடம் நீங்களா சூப்பர் வாங்க மேடம் எப்படி பேர் மேடம் சுஜாதா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ தன்னன்னன்னனே நன்னானே தனதான நன்னன நன்னானே தன்னன்னனே தான நன்னனே தான நன்னனே நன்னானே தேங்காய் வெட்டி தேங்காய் நாருரிச்சு தென்னம் பால் எடுத்து தெள்ளி மாவிடிச்சு தேங்காய் பூவல தேன் மணக்குது தேவாதி பொண்ணுங்கள் கும்மியடி பச்சை பையத்தை உடைச்சு கொட்டி பசும் பாலை ஊத்தி கலந்து வச்சு பெத்து பையத்துல பால் மணக்குது பறந்து பொண்ணுங்க கும்மியடி தன்னன்னன்னனே நன்னானே தனநான நன்னன நன்னானே தன்னன்னன்னனே நான நன்னனே நான நன்னனே நன்னானே மஞ்ச போடவைய மாறாப்பா நல்ல மடி நிறைஞ்ச மகிழம்பூ துந்தி பெருத்த பிள்ளைய சாமிக்கு கொண்டு வந்து நிற மல்லிகைப்பூ மீளா ஆத்துல தண்ணி வர 2 நெத்திலி கெண்டையும் துள்ளி வர மீளா ஆத்து பரமசிவனுக்கு நிறைஞ்ச சோவனை கொட்டுங்கடி தன்னன்னன்னனே நன்னானே தனநான நன்னனே நன்னானே தன்னன்னன்னனே நான நன்னனே நான நன்னனே நன்னானே ஐயனார் கோயிலும் கட்ட சொன்னேன் ஒரு ஆளுருவமும் செய்ய சொன்னேன் ஐயனார் கோயிலும் கட்டவல்ல ஒரு ஆளுருவமும் செய்யவல்ல பிள்ளையார் கோயிலும் கட்ட சொன்னேன் ஒரு புண்ணிய ஸ்தானமும் செய்ய சொன்னேன் பிள்ளையார் கோயிலும் கட்டவல்ல ஒரு புண்ணிய ஸ்தானமும் செய்யவல்ல தன்னன்னன்னே நன்னானே தனநான நன்னனே நானே தன்னானே தான நன்னனே தான நன்னனே நன்னானே பாலாத்துல தண்ணி வர 2 பப்பாளி கண்டை துள்ளி வர பாலாத்து பரமசிவனுக்கு பக்குவமா கும்மி கொட்டுங்கடி தன்னன்னன்னனே நன்னானே தனநானே நன்னானே தன்னானே தான நன்னனே தான நன்னனே நன்னானே காவேரி ஆத்துல தண்ணி வர 2 கரபு 2 வெள்ளம் வர காவேரி ஆத்துல குளிக்க போகலாம் கண்ணி பொண்ணுங்க கும்மியடி
தன்னே நன்னானே தனநானே நன்னானே தன்னானே தானே தானே நன்னானே. சூப்பர், செமையா ஒரு கும்மி பாட்டு பாடி பொங்கல் விழாவை பயங்கரமா சிறப்பா கொண்டு போயிருக்கீங்க. சூப்பர் மேடம், சூப்பர், தரமா செமையா இருக்கு. பாடுனீங்க. சோ எஸ், thank you so much. சோ ஃபைனல் டச்சா இப்போ வந்து கலை வேங்கைகள் வந்து இறங்க போறாங்க. கலை வேங்கைகளை கூப்பிட்டுருவோமா? ஓகே, சோலோ பெர்ஃபார்மன்ஸா குரூப் பெர்ஃபார்மன்ஸா? சோலோ பேக்ரவுண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு எல்லாரும் முன்னாடி வந்துடலாம். வாங்க. கண்மணி மற்றும் டீம் வந்து நம்மளுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. மைக் ஹேண்டர் பண்ணிட்டா 3 minutes உங்களுக்காக. your time starts now. சாய் 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 கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். சாய் 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 வானளவு விட்டத்தில வரப்பளவு தூரம் மச்சான், அளவு ஏதுமில்ல அதுதான் பாசம் மச்சான். நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான். சாய் 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 ஏடளவு எண்ணத்தில எழுத்தளவு சிக்கல் மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் ஊரு மச்சான். நாம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான். ஸ்வை 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 ஸ்வை. ஓகே, ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா பாடுனீங்க. அதாவது என்ன வேணா போட்டியா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல தாங்க இருக்கிறோம், எல்லாருமே உறவு முறையோட தான் நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி அவங்களுடைய கோரஸ் பாடினாங்களோ இல்லையோ, இந்த சைடுலாம் பயங்கரமா இருந்தது கோரஸ். அது அந்த பப்பரபம்லாம் மேம் தரமா இருந்தது மேம். பப்பரபம் சூப்பர் கண்மணி அவர்களே, தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ so much. டீம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பல போட்டிகள் நடத்தணும், பல பேர் வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. அப்படியே காலத்துல அந்த டைமிங்குள்ள முடிக்கணும்ன்றது. நேச்சரெல்லாம் வந்துட்டு சண்டைக்கு இழுத்தாங்க, நேச்சர் கூட சண்டைக்கும் போனாங்க, அவங்க ஒரு சிலர்லாம் சப்போர்ட்டுக்கு இழுத்தாங்க. ஆமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன நடந்தாலுமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து அவங்களுடைய ஸ்கோர்ஸை வந்து ரிவீல் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ்க்கு அவங்களோட கேம் பிளேக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்களே கொடுத்துடலாம், நாங்களும் கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் நல்லா சத்தமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் இன்னைக்கு காலையில இருந்து நடந்த 5 போட்டியில பயங்கரமான ஸ்கோர்ஸ் ஒரு டீமும் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அதில் கன்சாலிடேட் பண்ணி அதில் 5th பிளேஸ்ல இருக்கிறவங்க வெற்றி முரசு வித் 48 பாயிண்ட்ஸ். வெற்றி முரசு சூப்பர், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெற்றி முரசு டீம் எங்க இருக்கீங்க சார்? ஒரு விசில் அடிங்க சார். ஓகே, சோ 48 பாயிண்ட்ஸ் சூப்பரா வந்து விளையாடி இருக்கீங்க. சோ இது எல்லாமே அவுட் ஆஃப் 10க்கு நம்ம ஒரு கேமையும் வந்து பண்ணியிருந்தோம். 4th பிளேஸ்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கலை வேங்கைகள். யார் பா கலை வேங்கைகள்? 54ல வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க, வெரி குட். அண்ட் அடுத்தபடியா 2 டீம் வந்து டைல இருக்காங்க. ஓகே, 2nd பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முடிசூடா மன்னர்கள் மற்றும் சிந்தனை சிற்பிகள். Hi. 62 and finally the winner. காலையில இருந்து நடந்த 5 போட்டியும், அதையும் இல்லாம போட்டி மட்டும் இல்ல, அதுல டைமிங்கா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சூப்பரா ஒரு டீம் பண்ணிருக்காங்க. எஸ், அது வந்து ஒரு கவுண்ட் டவுனோட ஒரு 5 கவுண்ட் ஆஃப் 5ல போயிரலாம். எல்லாரும் ஒரு கவுண்ட் டவுன் போயிருமா? எஸ், with the countdown of 5 4 3 2 1 வெற்றி பெற்றவங்க சாதனை சிகரம். சூப்பர் with a point of 63. செகண்டா இருந்தவங்களுக்கும் ஃபர்ஸ்டா இருந்தவங்களுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். நூலிலேல மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அதாவது செகண்ட் பிளேஸ்ல 2 டீம் இருந்தீங்க, உங்களுக்கும் 2 பேருக்கும் 62 அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸே இல்ல. வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. சாதனை சிகரங்கள் முன்னாடி வந்துடலாம். சார் சூப்பர் சார், கமான் சார். சோ ஒரு பெரிய கைத்தட்டல் வெற்றி பெற்ற அணிக்கு வந்து கொடுத்துருங்க. சூப்பர் இன்னும் பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம்.
எஸ், அவங்களுடைய வெற்றியை வந்து நம்மளுடைய வசந்த் டிவி சார்பாக உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களோட சேர்த்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மெட்ரோ பொங்கலை உங்களோட கொண்டாடினதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்லாம் கிடையாது, எல்லாருமே உங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு கேமுக்கும் வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இருந்தவங்க அதாவது ரிப்பீட்டடாகவே இல்லை. இவங்க என்னன்னா எதுலையுமே ஃபர்ஸ்ட் வரல, அவங்க வந்து ஸ்டாண்டர்டா இருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஒரு கேம்ல ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் இருந்தவங்க அடுத்த கேம்ல கொஞ்சம் அப்படியே டவுன் ஆனீங்க. ஸோ இதனால தான் கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் போச்சு. பட் எனிவே இந்த 2026 பொங்கலை வந்து உங்களோட கொண்டாடினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முக்கியமான ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தவங்க வாலண்டியர்ஸ் கூட நாங்க சொல்லிக்கிறோம் மேடம். ஏன்னா காலையில நாங்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணது, கோலம் போட்டதுல இருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாமே. அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்துக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டா இருந்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து அந்த டைமிங்லாம் சொல்லி எல்லாரையும் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களுடைய வசந்த் டிவி சார்பாக உங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சிடுறோம். அண்ட் ஓவராலா எல்லாருக்குமே நம்மளுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஒன்னா சேர்ந்து சொல்லிடலாமா வசந்த் டிவி நேயர்களுக்கு? நம்ம மாட்டு வண்டியில வந்தோமோ இல்லையோ, பசங்க மாட்டு வண்டியில எப்ப கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ குட்டீஸ், உங்களுக்காகவே இந்த ரவுண்டு. பாய். சின்ன மச்சான் சொல்லு புள்ள, செவத்த மச்சான் சொல்லு புள்ள, செவத்த மச்சான் சொல்லு புள்ள, ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க. அட ஒன்னா ரெண்டா சொல்லி ஏசுறாங்க. அட ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க. அட ஒன்று ரெண்டா சொல்லி ஏசுறாங்க. ஹே சின்ன புள்ள சொல்லு மச்சான், செவத்த புள்ள சொல்லு மச்சான், செவத்த புள்ள சொல்லு மச்சான், யாரு யாரு என்ன ஏசுறாங்க. அட என்ன வெல்லாம் சொல்லி பேசுறாங்க. அட யாரு யாரு என்ன பேசுறாங்க. அட என்ன வெல்லாம் சொல்லி ஏசுறாங்க. மச்சான் சொல்லு புள்ள, அழகு மச்சான் சொல்லு புள்ள, அழகு மச்சான் சொல்லு புள்ள, ஆண்டிப்பட்டி அனிதா யாரு மச்சான், இது அக்கம் பக்கம் பேசும் பேச்சு மச்சான். அந்த ஆண்டிப்பட்டி அனிதா யாரு மச்சான், இது அக்கம் பக்கம் பேசும் பேச்சு மச்சான். அத்தை புள்ள சொல்லு மச்சான், அழகு புள்ள சொல்லு மச்சான், அழகு புள்ள சொல்லு மச்சான், ஆண்டிப்பட்டி அனிதா அத்தை பொண்ணு, அது 5ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு. ஆண்டிப்பட்டி அனிதா அத்தை பொண்ணு, அது 5ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு. ஹோ நல்ல மச்சான் சொல்லு புள்ள, செல்ல மச்சான் சொல்லு புள்ள, செல்ல மச்சான் சொல்லு புள்ள, செல்போனில் பேரு பார்த்தேன் மச்சான், அந்த சிரிக்கி மக சத்தியா யாரு மச்சான். அட செல்போனில் பேரை பார்த்தேன் மச்சான், அந்த சிரிக்கி மக சத்தியா யாரு மச்சான். சூப்பர் 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 சூப்பர். நீங்க பாட இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட, அடடா அடடா. எஸ், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டீஸும் ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருந்தது குட்டீஸ்? எப்படி இருந்தது? மாட்டு வண்டியில போயிட்டு வந்தது எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. வாங்க வாங்க, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. வெரி குட். பொங்கல் சாப்பிடலாமா? ரெடி? ஓகே, எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சாப்பிட்டு நம்ம சந்தோஷமா இந்த பொங்கலை வந்து அப்படியே கொஞ்சம் முடிச்சு வச்சிருவோம். எஸ்.